உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இம்மார்ட்டல் ரோடர் பற்றி தான் இந்த வீடியோவில் சில தகவல்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அது மட்டுமல்லாது எனக்கு இன்றைக்கி சில விஷயங்கள் மக்கள்கிட்ட பதிவு பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அதை நான் சொல்லிடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்றைக்கி காலையில் நான் என்னுடைய மிஸ்டேக் தான். அது இருந்தாலும் நான் பதிவு பண்ணுறேன் என்னோடய வீடியோவில். நான் என்னென்னா, நான் ஹெல்மெட் ஆல்ரெடி கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். ஹெல்மெட்டு கணக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதாவது மொதல் ஒரு ஹெல்மெட்டு நான் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போகும்போது சுட்டுட்டாங்க. ஸோ அப்புறம் ஒரு புது ஹெல்மெட் வாங்கி அதை வச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரே மாதத்தில் அந்த ஹெல்மெட்டை நானே மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இன்றைக்கி ஹெல்மெட்டு இல்லாமல் நான் போனேன். பட் ஆனால் காலையில் 1ஆம் தேதி இன்றைக்கி 10 மணிக்கெலாம் ஃபைன் அடிக்கிறதுக்கடியாக நின்னாங்க. நான் சொன்னேன், சார் இதை விட முக்கியமான வேலைகள் வேறு எதுவும் கிடையாதா அப்படின்னு கேட்டேன். அவங்க நான் ஒரு கட்சியில் இருக்கேன் அப்படின்னு சொன்னதுனால என்னை விட்டுட்டாங்க. நான் போயிட்டேன், சந்தோஷம்டா சாமின்ட்டு. ஏன்னா காலையிலேயே ஆர்கியூமெண்ட் வேணான்ட்டு அவர் நீங்கள் போங்க சாமின்ட்டார். அப்போ போயிட்டேன். ஸோ இப்போ நான் சும்மா இல்லாமல் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன்னா, என்னோடய வீடியோவில் பதிவு பண்ணுறேன். ஃபோன் பண்ணி நான் பேசினேன். அதாவது என்ன பேசினேன்னா, நான் சிஎம் செல்லுக்கு ஃபோன் பண்ணி ஒரு விஷயங்கள் ஷேர் பண்ணேன். என்னென்னா, நான் ஹெல்மெட் போடாமல் நான் பயணித்தேன். ஹெல்மெட் வாங்குறது கொஞ்சம் டைம் ஆகும். பட் ஆனால் தெருவுக்குள்ளலாம் ஹெல்மெட்டு நான் இன்றைக்கி போனால் பைபாஸ் ஓகே, அதனால் திருப்பி சுற்றி தான் வந்தேன் வரும்போது. ஏன்னா எதுக்கு அவங்களுக்கும் தொல்லை எனக்கும் தொல்லை. திருப்பி வரும்போது ஒரு 2 கிலோமீட்டர் சுற்றி வந்துட்டேன் ஆஃபீஸ்க்கு. சரிங்களா? ஸோ இப்போ வீட்டுக்கு போகும்போது அதே மாதிரி நான் கொஞ்சம் லேட்டாக தான் போவேன். அப்போ அந்த 6 மணி டயத்தில் தான் அவங்க நிற்பாங்க. நான் போகிறது கொஞ்சம் லேட்டாக தான் போகணும். அந்த டயத்தில் நிற்க மாட்டாங்க. டைமிங் தெரியும் நமக்கு, எந்தெந்த இடத்துல நிற்பாங்க, எப்படி சுற்றி போகணும், டைமிங்லாம் தெரியும். நான் எதுக்கு வாக்குவாதம் பண்ணக்கூடாது, சட்டப்படி போயிடுவோம் அப்படின்ட்டு நான் எப்படி போகணுமோ போய் சேஃபாக வீட்டுக்கு போயிடுவேன். அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன். சரிங்களா? எதுக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் என்ன பண்ணி வச்சேன்னா, இன்றைக்கி சிஎம் செல்லுக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணும்போது என்ன நடந்துச்சுன்னா, கால் அட்டன் பண்ணாங்க. ஒரு சகோதரி கால் அட்டன் பண்ணாங்க. சிஎம் செல்லில் கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான். அவங்க அட்டன் பண்ணி கேட்டாங்க. என்னுடைய பெயர் மதுரை, அப்புறம் அந்த செல் நம்பர் இதெல்லாம் பதிவு பண்ணிக்கிட்டாங்க. அட்ரஸ் கேட்டாங்க, கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா நான் புகார் கொடுக்க போகிறதே காவல்துறை மேலே தான் அப்படின்னு சொன்னேன். என்ன புகார்னு கேட்டாங்க. இந்த மாதிரி ஹெல்மெட் இப்போ பிடிக்கிறாங்க, 12 இடத்துல பிடிக்கிறாங்க, எங்கிட்டு போனாலும் பிடிக்கிறாங்க, மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டாலும். எப்போவுமே நான் போட்டிருப்பேன் என் பைக்கில், நம்ம பின்னாடி இது இருக்கும் இல்லையா, அதிலே நான் வச்சுருப்பேன் சீட்டு கடியில். ஸோ அதனால் என்னுடைய எப்போவுமே நான் கேர்ஃபுல்லாக தான் இருப்பேன். இந்த 2 மாதமாக தான் ஏதோ இந்த ஒர்க் டென்ஷனாக இல்லை நம்ம வீடியோ போடுற டென்ஷனாக ஏதோ ஒன்று மறந்து விட்டுறது. ஸோ இப்போ அது நமக்கு பிரச்சனையை உருவாக்குது. அப்போ அவன் பேசும்போது என்னன்னா, நான் ஒரு வார்த்தை கேட்டேன் சிஎம் செல்லில் பேசும்போது. ஈசிஆர் ரோட்டில் பெண்களை துரத்துனாங்களே ஒரு 4 பேர், திமுக கொடி கட்டின காரில் 4 பேர் துரத்துனாங்களே நைட் டைமில், அதெல்லாம் போலீஸ் போய் பிடிக்காமல் ஹெல்மெட் போடுறவங்களை பிடிக்கிறாங்களே, அப்போ ஆட்சி சரியில்லைன்னு ஒரு வார்த்தையை அங்கே பதிவு பண்ணிட்டேன். பதிவு பண்ணி இவ்வளோ நேரம் ஆச்சு. எனக்கு எந்த புகாரும் இது வரைக்கும் நான் பதிவு பண்ண புகார் அவங்க எடுத்துக்கிட்டாலும் தெரியல, எனக்கு எந்த காலம் அல்ல. ஸோ அப்போது நான் இன்னொரு வார்த்தையை சொன்னேன். நீங்கள் ட்ரிங்க் அண்ட் டிரைவுக்கு 10,000 ரூபா ஃபைன் பண்ணுறீங்க. பட் இதெல்லாம் முதலமைச்சர் கவனத்துக்கு போயிருக்குங்க கண்டிப்பாக. அப்போது ட்ரிங்க் அண்ட் டிரைவ் நீங்கள் ஃபைன் பண்ணுறவங்க டாஸ்மாக் ஏன் அடைக்கலை? ஏன்னா டாஸ்மாக் கிட்டே ஃபைன் அடிக்கிறாங்க. ஸோ அப்போ டாஸ்மாக் கடைக்கு நடந்தால் வர முடியும். ஸோ அப்போ அவங்க பாரில் குடிச்சிட்டு போகிறாங்கன்னு தெரிஞ்சும் ஃபைன் அடிக்கிறாங்க. ஒன்று நீங்கள் எப்படியோ ஒன்றும் பண்ணணும், ஆனால் மக்களுக்கு செலவழித்து வைக்கிறாங்க. ஏன்னா என் நண்பர் ஒருத்தர் இருக்கார், அவர் கிட்டத்தட்ட 4,000 ரூபா ஃபைன் கட்டியிருக்காரு. என்னுடைய நண்பர் தான். நண்பர்னால் என்னையோட கொஞ்சம் மூத்த ஒரு அண்ணன்னு வச்சுக்கோங்க, அண்ணன் மாதிரி ஒரு நண்பர். ஸோ இப்போ அவர் 4,000 ரூபா ஃபைன் கட்டியிருக்காரு. அவரெலாம் வருத்தப்படுவார், எப்பா நான் ஃபைன் கட்டியே கொஞ்சிட்டேன் பாரு. ஸோ இப்படி அவங்க மறதியினால் ஹெல்மெட் போடாமல் போய் ஃபைனை இதாகிறது, மாட்டிக்கிறது. இந்த மாதிரி ட்ரிங்க் அண்ட் டிரைவ் தப்பு தான். நான் சட்டத்தை மதிக்கிறேன். சரிங்களா? நான் வீடியோவில் பேசுகிறோம். நான் ட்ரிங்க் அண்ட் டிரைவ் ஊக்கப்படுத்துறேன்னு நினைக்க வேண்டாம். ஹெல்மெட் போடணும் கம்பல்சரி. ஏன்னா நம்ம கீழே விழுந்தோம்னா நமக்கு தலையில் அடிப்படாமல் இருக்கணும்னா ஹெல்மெட் தேவை தான். ஏன்னா நான் விழுக மாட்டேன்னு எனக்கு தெரியும். நான் ஸ்லோவாக தான் போவேன், நான் விழுக மாட்டேன். ஆனால் நான் ஹெல்மெட் வாங்கிடுவேன். இன்னொரு 2 டேஸில் வாங்கிடுவேன், இல்லை நாளைக்கு வாங்கிடுவேன். நான் ஹெல்மெட் போட்டுக்கிறேன், அதுலாம் ஓகே. ஆனால் அந்த ட்ரிங்க் அண்ட் டிரைவை நான் ஊக்கப்படுத்துறேன்னு நினச்சிட வேண்டாம். ட்ரிங்க் அண்ட் டிரைவில் என்ன நடக்குதுன்னா, ட்ரிங்க் அண்ட் டிரைவில் அவங்க குடிச்சிட்டு வண்டி ஓட்டும்போது என்ன நடக்குதுன்னா, போலீஸ் ஃபைன் அடிக்கிறது தப்பு கிடையாது. பட் ஆனால் டாஸ்மாக் படிப்படியாக குறைக்கலாமே, அதை தான் நீங்கள் சொன்னீங்க ஆட்சிக்கு வரக்கு முன்னாடி. ஸோ அப்போ டாஸ்மாக் கடையில் படிப்படியாக குறைக்கலாம். அவங்க ட்ரிங்க் அண்ட் டிரைவில் போனாங்கன்னா அவங்க சாவியை வாங்கி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஃபைன் அடிக்க வேண்டாம். அவங்க வீட்டிலேருந்து யாராவது ஒருத்தர் வர வச்சுட்டு அவங்களுக்கு வீட்டில் கொண்டு போய் கரெக்டாக ஒப்படைங்க. காவல்துறை நண்பனாக இருங்க மக்களுக்கு.
நீங்கள் கொண்டு போய் உங்களை கொண்டு போய் வீட்டில் கொடுக்க சொல்லலாம். அவங்க வீட்டில் பையனோ தம்பியோ அண்ணனோ யாரோ இருந்தாலும் ஃபோன் பண்ணி வர சொல்லி அந்த பைக்கை கொடுத்து விடுங்க. அவங்க ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ்னா அவங்க அடிக்ட் ஆகிட்டாங்க, அதுக்கு என்ன செய்ய முடியும்? அப்போ அவங்க 10,000 கட்டினாங்கன்னா அவங்க சம்பளம் 20,000 10,000 கொடுத்துட்டா என்ன பண்ண சொல்கிறீங்க? எனக்கு அந்த பழக்கம் இல்லை, ஓகே. ட்ரிங்க் அண்ட் ட்ரைவில் ஒருத்தர் போய் மாட்டிக்கிறாரு, மாதம் 10,000 கொடுத்துட்டா வீட்டில் அப்போ ஒய்ஃபுக்கு என்ன கொடுப்பார் சொல்லுங்கள்? குடும்பத்தை எப்படி காப்பாற்றுவார்? குழந்தைங்களை எப்படி காப்பாற்றுவார்? ஸோ சட்டங்கள் வந்து சரியாக இருக்கணும். இறையாட்சியில் நாங்கள் அமல்படுத்த போகிறது அதான். இறையாட்சின்றது மனசாட்சி இப்படி நடக்கும். இப்போ நீங்கள் நடக்கிறது கஜனாவை நப்புறதுக்காக பார்க்குறீங்க. டாஸ்மாக் நான் அப்படி தான் திறந்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த கஜனாவை நப்புறதுக்கு பார்க்குறது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த கஜனாவை நப்புறதுக்காக டாஸ்மாக் கடையை வந்து திறந்து தான் வைப்போம் அப்படின்னு நீங்கள் பேசுவீங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் அடிப்போம், ஹெல்மெட் போடாட்டி ஃபைன் அடிப்போம் அப்படின்றாங்க காவல்துறை அதிகாரிகள். இன்றைக்கி எனக்கு ஃபைன் அடிக்கல, தப்பிச்சிட்டேன். ஆனால் நம்ம இப்படியே போயிட்டு இருந்தோம்னா ஒரு வாரம் கழிச்சு அடிச்சிடுவாங்க. அப்போது ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் ஃபைன் அடிக்கிறது தப்பு கிடையாது. நான் சொன்ன மாதிரி ஏன் அவங்க வீட்டிலேருந்து ஒரு ஆளை வர வச்சு அந்த பைக் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லலாமே? அது வரைக்கும் அவர் கொஞ்சம் ஓரம் உட்கார வைக்கலாமே? எதுக்கு அவரே பாவம் குடிச்சிட்டு வர போய் ஃபைன் வாங்கணுமா? ரொம்ப வேகமாக வந்தார் திமிரா பேசுகிறாருன்னா ஃபைன் அடிக்கலாம். சில பேர் நியாயமாக பேசுகிறாங்கன்னா கொஞ்சம், ஏன்னா நீங்கள் ஃபைன் அடித்து அரசாங்கத்துக்கு வருமானத்தை வர வச்சு அதன் மூலியமாக தான் சம்பளத்தை போடணும் அப்படின்னா மக்கள்கிட்ட இருந்து வாங்கி தான் சம்பளம் போடணும்னா மக்கள் ஏற்கனவே நிறைய வரி செலுத்துகிறாங்க. பஸ் கட்டணம், பேருந்து கட்டணத்தெல்லாம் வந்து தாறுமாறாக இருக்குது, மின்சார கட்டணம் தாறுமாறாக இருக்குது, பால் விலை உயர்ந்திருக்கு, சொத்து வரி, கார்ப்பரேஷன் டேக்ஸ் கட்டுறாங்க மக்கள். பார்த்திங்கன்னா நிறைய ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க, டோல்கேட்டில் பணம் கட்டுறாங்க. மாநில அரசே நிறைய பணம் கொடுக்குது, மத்திய அரசு அதை விட மோசமாக கொடுக்குது. இப்படிப்பட்ட ஆட்சி முறைகளில் வந்து கொஞ்சம் மாற்றி அமைத்து அறத்தின் ஆட்சியை அமைக்க வேண்டும். அதாவது மக்களுக்கு எது எளிமையாக மக்கள் வாழ என்ன வழி, இயற்கை சார்ந்து வாழ என்ன வழி, அந்த மாதிரி கொண்டு வரணும் ஆட்சி அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். என்னுடைய சேனலில் நான் மக்கள் சேனல்னு வச்சுருக்கிறதுனால மக்கள் சேனல் தமிழானால் மக்களுக்கு ஆதரவாக தான் நான் வீடியோ போட முடியும். அரசாங்கத்துக்கு ஆதரவாக வீடியோ போடுறதுக்கு நான் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இப்போ திமுக ஆட்சியில் வந்து நான் பதிவே பண்ணிட்டேன் கட்சி பேர். திமுக ஆட்சியில் வந்து ஈசிஆர் ரோட்டில் பெண்களை வந்து துரத்திருக்காங்க. அந்த வீடியோ எல்லோரும் பார்த்துருப்பீங்க, சமூக வலைதளங்களில் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்தேன். ஸோ அப்போ வந்து எப்படி அவன் என்ன வேணும்னே கட்சி கொடி கட்டிகிட்ட போகிறான். ஸோ இப்போ திமுககாரன் நிறைய தப்பு பண்ணுறான்னு நீங்கள் கண்டுக்க மாட்டிங்களா? அதேமாதிரி அண்ணா பல்கலைக்கழக மாணவி அந்த பிரச்சனைகளையும் பார்த்தீங்கன்னா உங்கள் கட்சி பேர் அடிப்படுது, நிறைய உங்கள் கட்சி பேர் அடிப்படுது. உங்கள் கட்சி கெட்ட பேர் அடிப்படுத்தினவங்க எவனாக இருந்தாலும் போட்டு நீங்கள் பிடிச்சி உள்ளே போடுங்க, இல்லை என்கவுண்டர் பண்ணுங்கள், என்னமோ பண்ணுங்கள், சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுங்கள். அது ஒரு பக்கம் சொல்லியாச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிஎம் செல்லில் பதிவு பண்ணது தான், டாஸ்மாக் அடைச்சிக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கேன். அவங்க அடைக்க போகிறாங்களா? அடைக்க மாட்டாங்க. ஆனால் போன ஆட்சியில் இருக்கும்போது என்னென்னமோ பேசுனாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டாஸ்மாக் அடைக்க சொல்லி அவங்க போராட்டம் கூட பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் அடைக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன பதிவு பண்ணேன், ஹெல்மெட் வந்து நீங்கள் டெய்லி எதுக்கு ஃபைன் அடிக்கிறீங்க மக்கள்கிட்ட? டெய்லி வேலை விட்டு வரவங்கள்ட்ட போய் 6 மணிக்கு மேலே பாவிகள் வருவாங்க, அவங்கள்ட்ட 1000 ரூபா பிடுங்கி அதை கொண்டு போய் அது என்னது கோர்ட்டில் கட்ட சொல்லி ஒரு சலனா கையில் கொடுக்குறதோ, இல்லை இப்படியே ஃபைன் அடித்து அதை பயந்துக்கிட்டு கட்டுறவங்க தான் நிறையா இருக்காங்க. நான்லாம் பயப்பட மாட்டேனே, கட்ட மாட்டேனே, இதான் நம்ம வழி. ஒரு பைக் வச்சுருந்தேன் இதுக்கு முன்னாடி, ஒரு ஸ்கூட்டி. அந்த ஸ்கூட்டி ரேட்டே கம்மியான ரேட் தான். 3 டைம் ஃபைன் அடித்தாங்க. பார்த்தேன் ஃபைனை கூட்டி பார்த்தேன் 4000 ரூபா வந்துருச்சு. கொண்டு போய் பைக்கே விற்றுட்டு வாங்கினவே தொலைஞ்சா. ஸோ நான் வந்து இப்போலாம் எனக்கு ஃபைன் வராத அளவுக்கு நான் வந்து கொஞ்சம் கரெக்டாக போய்க்கிடுவேன். இல்லை மாட்டினாலும் நான் பேசி தப்பிக்கிற முடியுமா தப்பிச்சிடுவேன் நான் வந்து. ஸோ இப்போ நீ இந்த நாளைக்கு கவனமாக இருக்கணும். ஏன்னா நான் டக்குன்னு ஹெல்மெட்டை வாங்கணும், எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஆர்சி புக்கு எல்லாம் பக்காவாக இருக்குது, இன்சூரன்ஸ்லாம் நான் போட்டேன், அதெல்லாம் வந்து கரெக்டாக ப்ராப்பராக வச்சுருக்கேன். இந்த ஹெல்மெட் பிரச்சனை தான் அப்பப்போ இது நம்ம ஒரு பெட்ரோல் போடும்போது நான் கூட கழட்டி வச்சுட்டு மாட்டிக்கிட்டேன். அப்போ மாட்டினப்போ ஒரு தடவை அப்போ பிரச்சனையில் மாட்டும்போது அவங்க போலீஸ்காரன் கேட்கணும், நான் சொல்லிட்டேன் என்னமோ ஒன்று சொன்னேன், எங்கள் மாமா ஈஸியாக தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் விட்டுட்டு அரைச்சி போங்கன்ட்டாங்க. இப்படி ஏதாவது ஒன்று சொல்லி தப்பிச்சிடுறது. ஆனால் உண்மையிலே அன்றைக்கி வந்து எங்கள் மாமா ஈஸியாக இருந்தாங்க. அது ஒரு நடந்து 2 வருஷம் 3 வருஷம் இப்போ அவங்க இறந்துட்டாங்க. ஸோ இப்போ இனிமேல் அவங்க பேரை பயன்படுத்துவோம், நம்ம பேரை பயன்படுத்துவோம். நான் கட்சியில் இருக்கேன்னு சொன்னேன், இன்றைக்கி விட்டுட்டாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமாக காவல்துறை நடந்துக்க வேண்டாம். ஹெல்மெட் போடணும்னு சொல்லி சட்டம் போட்டிங்கன்னா அதுக்கு மீறி போடாமல் போய் பிடிக்கக்கூடிய அதிகாரம் வந்து எந்த காவல்துறைக்கு இருக்குன்னா, போக்குவரத்து ஆய்வாளர் அப்படின்னா போக்குவரத்து ஆய்வாளர் இருக்காங்கன்னா ஒயிட் ட்ரெஸ் போட்டு அவங்க போய் நின்று பிடிக்கலாம். அதுவும் வந்து ஹைவேஸ் ரோடு, பைபாஸ் ரோடோ இல்லை டோல்கேட்டோ மெயினான இடங்களில் தான் பிடிக்கணும். சும்மா தெருவுக்குள்ள வந்து பிடிச்சாங்கன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? அதுக்கு தான் நான் அந்த வீடியோ போட்டேன். அது மட்டும் இல்லாத ஐஆர் கனவுல நிறையா பேர் இருக்காங்க. கமெண்ட்டில் வந்து இன்றைக்கி வந்து என்கிட்ட கமெண்ட் பண்ணிட்டு கிடந்தாங்க. ஸோ இப்போ அந்த ஐஆர் கனவுல நிறையா பேர் இருக்காங்க. பிப்ரவரி 8ஆம் தேதி மீட்டிங் நடக்க போகுது. ஸோ இப்போ இந்த இம்மார்டல் ரூலர் கனவுல வந்து இருக்கிறவங்க வந்து
கொஞ்சம் உங்களுடைய இதெல்லாம் மாற்றிக்கிங்க. இந்த இம்மார்டல் கனவுல வந்து போயிட்டு நிறையா லைஃப்பை வேஸ்ட் பண்ணி வந்தாங்க. ஏன்னா ஏற்கனவே 2 பேர் லைஃப்பை வேஸ்ட் பண்ணிட்டாங்க, பல பேர் இதில் பயணிச்சு. ஏன்னா ஒருத்தர் தான் ஏஆர் இருக்க முடியும் சொல்லுங்கள், அப்புறம் எப்படி நிறையா பேர் வர முடியும்? இல்லை அவரோட பயணிக்கக்கூடியவங்க இப்போ எங்கள் 12 பேரில் ஒருத்தர் ஐயாருன்னு வச்சுக்கோங்க, நான் அவரோட பயணிக்கிறேன்னா 2 பேர் அவ்வளோதான், முடிஞ்சு. அப்போ மீதி இருக்கக்கூடிய அந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நாங்கள் வந்து இன்னும் வந்து 8ஆம் தேதி ஆனால் தான் உங்களுக்கு தெரியும், எங்களுக்கும் அந்த இது வந்து நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கோம், அதை நோக்கி எங்களுக்கு இரையாற்றல் இருக்குதுனால நாங்கள் பயணிச்சுட்ருக்கோம். சரிங்களா? அப்போ இரையாற்றல் எங்களுக்கு இருக்குது. 8ஆம் தேதிக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். ஒரு 6 days தான் வெயிட் பண்ணுங்கள். இப்பயும் வந்து கமாண்டில் அது கொஸ்டின் கேட்காதீங்க. இந்த ஒரு 6 நாள் அமைதியாக இருந்தாலே போதும். நானும் பழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். 6 நாள் அமைதியாக இருந்துட்டு இப்போ ஐஆர் அப்படின்றது இம்மார்டல்ன்றது நாஸ்ட்ராடாமஸ் ப்ரெடிக்ஷன் படி பார்த்தோம்னா ஒரு தைரியமான ஆள் தான் ஐஆர் ஆக முடியும். சில பேர் கமாண்டில் என்னையை பார்த்து சிங்கம் கர்ஜித்து விட்டதுன்றாங்க போன வீடியோவை பார்த்துட்டு. நான் அவங்களுக்கு தேங்க்யூன்னு சொல்லியிருக்கேன். சில பேர் என்ன சொல்கிறீங்க, சரி கமாண்டுக்கெலாம் பதில் கொடுத்தா வேண்டாம், புரிஞ்சுக்கிட்டோம், நான் கரெக்டாக தான் பேசுகிறேன், இல்லை புரிஞ்சுக்கிறாமல் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா என்னமோ பண்ணிட்டு போங்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? புரிஞ்சுக்கிட்டவங்க நல்லபடியாக புரிஞ்சுக்குங்க, புரியாதவங்களுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதனால் வந்து இந்த இம்மார்டலோட நாஸ்ட்ராடாமஸ் ப்ரெடிக்ஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நான்லாம் என்கிட்ட அந்த புக்கு கூட கிடையாது. நம்ம சகோதரர் ஃபியூச்சர் சென்ஸ் ஆஃப் காடு வந்து அந்த புக்கெல்லாம் வச்சுருக்காங்க. அவங்க தான் நல்லா அதை திட்டவட்டமாக தெளிவாக போடுவாங்க வீடியோ. நாம் வந்து 500 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த இம்மார்டலை தேடுகிறார்கள். அந்த இம்மார்டலில் தென்திசையிலேருந்து வருவார். தென்திசைனா நம்ம மதுரையிலேருந்து எடுத்துக்கோங்க, கன்னியாகுமரி வரைக்கும் கூட எடுத்துக்கோங்க, என் தமிழ்நாடு பூரா கூட எடுத்துக்கோங்க. முக்கடல் சங்கமிக்கக்கூடிய இடம் வந்து அது ஒவ்வொருத்தரும் ஒரு இடம் சொல்கிறீங்க, நான் அதுக்குள்ளே நான் வர விரும்பலை. ஸோ இப்போ இம்மார்டலில் வரக்கூடிய ஆள் வந்து தைரியமாக நல்லா இருக்கணும். அது யாருன்னு 8ஆம் தேதி உங்களுக்கு அவங்க அறிவிக்க போகிறாங்க. ஏன்னா நான் வந்து அதுக்கு உறுதுணையாக நிற்கிறேன். நான் வந்து ஸோ இப்போ அறிவிக்கிறாங்க, அப்போ இறையாற்றல் அவங்களுக்குள்ளே இருக்கும். அப்போ இறைவனோட பயணிக்கிறாங்க அவங்க. நாங்களும் அந்த இறைவனோட பயணிச்சுட்ருக்கோம், முருகன் சிவன். ஸோ இப்போ அவங்களுடைய சித்தர்கள் அந்த வழிநடத்துதல்படி நாங்கள் ஒரு இறையாட்சி அமைக்கிறதுக்காக பயணிச்சுட்ருக்கோம். இதில் நல்ல எண்ணத்தில் பயணிக்கும்போது இதில் வந்து நெகட்டிவ் கமாண்டை போட்டு நீங்கள் வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இல்லாமல் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதில் கவனம் செலுத்திங்கன்னா நல்லா பணமாக கிடைக்கும். நீங்கள் ஒரு வேலை பார்க்குறீங்கன்னா அதில் முழுமையாக கவனம் செலுத்தும், ப்ரொமோஷன் கிடைக்கும், பணம் நிறைய கிடைக்கும். இந்த அளவில்லா ஆட்சியாளன், இந்த அளவில்லாத அரசன் தேடலில் வந்து இந்த வருஷத்தோட உங்களுக்கு ஒரு முடிவு கண்டிப்பாக கிடைக்கும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் 3 வருஷமாக வீடியோ போட்டுருந்தேன். 2022 ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு ஒரு சேனல். அப்புறம் பார்த்திங்கன்னா 2022, 23, 24 3 வருஷம், இப்போ 25 3 வருஷம் ஆகிப்போச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவில்லாத அரசன், அந்த இம்மார்டல் ரூலர், இந்த தலைப்பில் தான் நான் வீடியோ போட்டுருக்கேன். ஸோ இப்போ இந்த இம்மார்டல் ரூலர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த தேடலில் இருக்கிறவங்க வந்து நிறையா பேர் இருக்கிறீங்க. இதில் வந்து பல பேர் பல விதமாக கமாண்டில் நான் தான் எப்போ ஒரு முடிவு இப்போ தான் வந்திருக்கு, பிப்ரவரி 8ஆம் தேதி. இதில் வந்து நான் வந்து அவங்களோட பயணிக்கிறேன்னா இறையாற்றல் இருக்குது, கண்டிப்பாக இறை சக்தி துணை இருக்குது. இறை சக்தி துணை இல்லாமல் நான் பயணிக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. என்னை யாரும் நிர்பந்திக்கலை, என்னை யாரும் ஃபோர்ஸ் பண்ணலை, நான் வந்து பயணிக்கிறேன். ஸோ நான் இதை வந்து ஓப்பன் டாக்காக வீடியோ போட்டதுனால ஒன்றும் தவறு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் எப்பயுமே வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு பேர்சன், அது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ 8ஆம் தேதி பத்திரிக்கையாளர் சந்திப்பில் நாங்கள் என்ன பேச போகிறோன்றதோ உங்களுக்கு பிரிண்ட்டு போட்டு 2 பேஜ் வாசிச்சும் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ அது வரைக்கும் ஒரு 6 நாள் அமைதியாக இருந்தீங்கன்னா இறையாற்றல் என்ன செய்ய போகிறாங்க, அந்த பரம்பொருள் முருகன் என்ன செய்ய போகிறாரு, இறையாட்சி எப்படி அமைக்க போகிறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இதுக்கு என்ன விதமான மாற்றங்கள் நிகழப்போகுது 8ஆம் தேதி உங்களுக்கு தெரியும். அதற்கான ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நேற்று கூட கட்சி ஆஃபீஸில் உட்காந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். பேசின விஷயங்கள் வந்து நாங்கள் அங்கே சென்னைக்கு ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு. ஸோ இப்போ அதனால் வந்து இதில் வந்து இறையாட்சின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. இறையாட்சி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கான ஆட்சி தான் இறையாட்சின்றது. இங்கே மக்களுக்கான ஆட்சி இங்கே நடக்கலை. நீங்கள் சட்டப்படி நடந்துக்கணும், இல்லைன்னா தூக்கிக்குள்ளே வச்சுருவான், இல்லைன்னா ஃபைன் அடிப்பான். ஒன்று பணத்தை போடுமா, இல்லைன்னா தூக்கிக்குள்ளே போட்டு துன்புறுத்துவான். யாரும் கேட்க ஆளாக இருந்தால் தூக்கி ஜெயிலில் வச்சுக்குவான். இல்லை ஃபைன் அடித்தா நீங்கள் போய் கட்டணும், உட்காந்து 10,000 ரூபாய் ஃபைன் கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கணும். ஒரு போராட்டம் செய்ய போனீங்கன்னா அவங்க மேலே வழக்கு போடுவாங்க. மேலூர் அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் கனிமோட போராட்டத்துக்கு கேஸ் போட்டாங்க தெரியுமா? அது எத்தனை பேர் தெரியும்? நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். கேஸ் போடுவாங்க, போட்டாங்க. அப்புறம் திருப்பி அந்த வழக்கு ரத்து, 5000 பேர் மேலே வழக்கு போட்டுருக்காங்க. திருப்பி வழக்கு ரத்து. மாநில அரசு வந்து இல்லை அந்த வழக்கை வந்து வாபஸ் வாங்கிடுங்க, எல்லார் மேலேயும் போட்ட வழக்குகளை வாபஸ் வாங்குங்கன்னு சொன்னதுனால வாபஸ் வாங்கிட்டாங்க. அதுக்கு வந்து பார்த்தா சிஎம் வந்துட்டு போயிட்டார். என்ன வெற்றி, எங்களால் தான் வெற்றி, நாங்கள் தீர்மானம் போட்டோம் சட்டசபையில், வெற்றி டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க போடப்பட்ட திட்டங்கள் அடியோடு ரத்து அப்படின்னு சொல்லும்போது விவசாயிகள் மகிழ்ச்சி. அப்போ திமுக போய் பங்கேற்கிறாங்க. பார்த்தா பிஜேபி அவங்களும் போய் கடைசியில்
எங்களால் தான் ஆச்சு, உங்களால் தான் ஆச்சு. கொண்டு வந்ததே நீங்கள் 2 பேரும் தானேங்க. அப்புறம் நான் எங்களால் தான் உங்களால் தான் இருந்துச்சு. அதாவது ஒரு வீட்டில் போய் நகையை எடுத்துகிட்டு திருப்பி கொண்டு போய் வச்சா என்ன அர்த்தம்? அவங்களே எடுப்பாங்களா, அவங்களே வைப்பாங்களா? அந்த மாதிரி இருக்குது கதை. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி இருக்க ஆட்சியாளர் வந்து தன்னைத்தானே நான் தான் அப்படின்னு மத்திய அரசு வந்து ஒரு திட்டம் கொண்டு வந்தால் அது காரணம் நான் தான், மாநில அரசு திட்டம் கொண்டு வந்தால் நான் தான். என்னைக்கு நீங்கள் மக்கள் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்களோ, இப்போ மக்களோட வரிப்படத்தை வந்து நீங்களே சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க. அதை மூலம் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஓட்டு போடாமல் ஒரு தேர்தலில் மட்டும் நான் நோட்டாக்கு தான் ஓட்டு போட்டேன், போன எம்பி தேர்தலில். அது தெரியுமா? நான் எதுக்கு உங்களுக்கு ஓட்டு போடணும்? நான் நோட்டாக்கு தான் ஓட்டு போட்டேன். நான் நோட்டாக்கு ஓட்டு போட்டதுனால இதே மாதிரி எல்லாரும் நோட்டாக்கு ஓட்டு போட்டுருந்தா என்ன இருக்கும்? மதுரை எம்பிக்கு நேரம் என்ன நடந்திருக்கு? அவர் தேர்தலில் டிக்ளேர் ஆகிருக்கும். அது என்னென்னு அதுக்கடுத்து தான் போய் பார்க்கணும். அப்போ அந்த இடத்துல என்ன ஆட்சி வரும்? குடியரசுத் தலைவர் ஆட்சி வருமா, இல்லை கலெக்டர் ஆட்சி வருமா? சொல்லுங்கள். ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன் ஒன்று நீங்கள் எல்லாரும் வந்து ஒரு நோட்டாக கொண்டு போகிறீங்க, அப்போ என்ன நடக்கும் சொல்லுங்கள்? மக்கள் அப்படி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா என்ன நடக்கும்? அதோட டீட்டெயில் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ அந்த இடத்துல குடியரசுத் தலைவர் ஆட்சி வருமா, இல்லை கலெக்டர் ஆட்சி வருமா? இது ரெண்டில் ஒன்று தான் வர வாய்ப்பு இருக்குது. ஜனநாயக கட்டமைப்பு மக்களுக்கு சேவை செய்ய, மக்களை அடிமைப்படுத்த இல்லைன்றதை போல புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. நீங்கள் அதிகாரிகள் யாராக இருந்தாலும் சரி, மாவட்ட கலெக்டராக இருக்கட்டும், ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கட்டும், ஐஏஎஸ் ஐபிஎஸ், சீஃப் மினிஸ்டர், டிஜிபி ஆஃபீஸ் எல்லாருக்கும் சேர்த்து அந்த வீடியோ. ஸோ மக்களுக்கு சேவை செய்ய தான் இங்கு தமிழகத்தில் முதலமைச்சரும் டிஜிபி போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட் ஆஃப் த போலீஸ் டிஜிபி ஆஃபீஸ், சரிங்களா? சிஎம் ஆஃபீஸ் வந்து மக்களுக்கு சேவை செய்கிறது தான். டிஜிபி ஆஃபீஸும் மக்களுக்கு சேவை செய்கிறது தான். காவல்துறையின் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய டிஜிபி. ஸோ அப்போ ஜட்ஜு மக்களுக்கு தீர்ப்பு, நல்ல தீர்ப்பை விரைவாக கொடுக்குறது தான். நீங்கள் தீர்ப்பை ஒரு கேஸ் போட்டால் தீர்ப்பு வெளியே வர்றதுக்கே 3 வருஷம் ஆகுது. தீர்ப்பு முடிவு வர்றதுக்கே 3 வருஷம் ஆகுது, இல்லை 5 வருஷம் ஆகுது, இல்லை 6 வருஷம் ஆகுது. மக்கள் அப்புறம் எப்படி உங்களை நாடி வருவாங்க நியாயத்துக்காக? அப்போ காவல்துறையில் வந்து அதை பேசி முடிச்சிடுறாங்க. அப்போ காவல்துறைக்கு தான் அங்கே வந்து காவல்துறையை நான் குறை சொல்கிறேன்னு நினச்சிக்க வேண்டாம். எல்லாமே வந்து நீங்கள் இப்போ நான் என்ன சொல்கிறேன், எம்எல்ஏவாக இருக்கட்டும், எம்பியாக இருக்கட்டும், சிஎம்மாக இருக்கட்டும், காவல்துறையில் இருக்கக்கூடிய டிஜிபி அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகளாக இருக்கட்டும், ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கட்டும், மக்களுக்கு சேவை செய்வது மட்டுமே உங்களுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன். நீங்கள் இதை தவறும் பட்சத்தில் தான் இங்கே இறையாட்சி அமல்படுத்த நாங்கள் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கோம். இந்த முயற்சி வந்து 100% வெற்றி பெறும் என்று என்னுடைய இன்றைய பதிவு. இதை ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்குங்க. நீங்கள் ஏற்றுக்காமல் வந்து கமாண்ட் கொடுக்குறதுனால எனக்கு ஒன்றும் நட்டம் கிடையாது, உங்களுக்கு தான் கை வலிக்க போதும். ஏன் நான் டக்குன்னு டெலிட் பண்ணி விட்டு போயிட்டே இருக்கேன். பதில் கொடுக்குற கமாண்டுக்கு தான் என்னால் பதில் கொடுக்க முடியும். இன்றைக்கி நான் சிஎம் செல்லே பேசியாச்சு, அங்கேயே பதில் கொடுக்க முடியல அவங்களால. நாடு எனக்கு ஹிந்தி தெரியாமல் போச்சு, அது அவங்க அதிர்ஷ்டம். ஹிந்தி தெரிஞ்சால் நான் அங்கே அடிச்சுருவேன், பிஎம் செல்லுக்கு அடிச்சுருவேன், மெயில் போட்டுருவேன். இல்லைனா இல்லை இங்கிலீஷில் அடுத்து மெயில் போடணும், அடுத்து அங்கே தான் கேள்வி கேட்கணும். மணிப்பூர் கலவரத்துக்கு என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் சொல்லுங்கள்? அங்கே என்ன ஆட்சியை கலைச்சிட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்திங்களா அந்த மாநிலத்தில்? உங்கள் கட்சி தானே அங்கே ஆட்சியில் இருக்குது, பிஜேபி. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எவ்வளோ மக்கள் பாதிக்கப்பட்டாங்க கலவரத்தினால. அந்த மக்கள் வந்து பாவம் நிம்மதியாக இருந்தாங்க. அவங்கள கொண்டு வந்து ஜனநாயக கட்டமைப்பில் கொண்டு வந்து இணைச்சி இந்தியாவோட, அதெல்லாம் தனி மாநிலமாக இருந்தது. தனியாக ஒரு இதுதான் மிசோரம், இந்த மணிப்பூர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்டேட்டு தனித்தனியாக இருந்ததெல்லாம் கொண்டு இந்தியாவோட இணைச்சி வச்சுக்கிட்டு அவங்கள போட்டு அடிமைப்படுத்தி அவங்களுக்கு சலுகை தாரேன், அது தாரேன், இது தாரேன்னு சொல்லி அவங்களுக்குள்ள இந்த இலுமினாட்டி பாலிடிக்ஸ், இலுமினாட்டிகள் பேச்சுக்கிட்டு அவங்களோட பாலிடிக்ஸ்குள்ளே கொண்டு சிக்க வச்சு மக்களை துன்புறுத்தக்கூடிய ஒரு ஆட்சி தான் ஆட்சி முறை. இப்படி தான் இருக்குது இந்த ஜனநாயக கட்டமைப்பு. ஸோ இந்த ஜனநாயக கட்டமைப்பு வேண்டாம். இறையாட்சிக்குள் மக்கள் அனைவரும் வாருங்கள். இனியாவது என்னுடைய சேனலில் நான் போடக்கூடிய அந்த உண்மையான என்னுடைய பேச்சு நீங்கள் நம்பி பயணித்து இறையாட்சிக்குள்ளே வாங்கன்னு எல்லாரையும் நான் கேட்டுக்கிறேன். இதில் இடையூறு பண்ணுறவன் 4 பேர் கமெண்ட் பண்ண தான் செய்வாங்க. 4 பேர் அவங்க வேலை அது. அவங்க விமர்சனம் செய்கிறதுக்கு அவங்க உரிமை இருக்காங்க. நியாயமாக விமர்சிச்சு தான் நான் அவங்க கேட்க போகிறது கிடையாது. காவல்துறை அதிகாரிகளே நல்லவங்க இருக்காங்க, சிஎம் ஆஃபீஸ்லேயும் நல்லவங்க இருக்காங்க, கட்சிக்காரங்க எம்எல்ஏலேயே எத்தனையோ நல்ல எம்எல்ஏக்கள் இருக்காங்க. உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நல்ல கண்ணு ஒருத்தர் இருக்கார், கம்யூனிஸ்ட் தலைவர், அவர் நல்லவர் தான். அரசியல்வாதிகள் நல்லவங்க இருக்காங்க, நான் இல்லைன்னே சொல்லலையே. ஆனால் இறையாட்சி அமைப்போது உறுதி இந்த ஆண்டு அது எப்படி அமையும், எப்படி அமையும், என்ன ஏதுன்றது நீங்கள் மக்கள் வந்து பார்க்கத்தான் போகிறீங்க. அது இறைவன் துணையோடு அமையும். இறையாட்சி கண்டிப்பாக பூமியில் அமையும். இது தமிழ் மண்ணில் தான் துவங்கணும்னு இருக்குது. பாண்டியர் ஆட்சி இங்கே தான் நடந்தது, குமரி கண்டத்தில், அப்புறம் மதுரையில். ஸோ அதே பாண்டியர் ஆட்சி தான் மீண்டும் வரப்போம். அதுதான் இறையாட்சி. இறையாட்சி என்பது அனைத்து மதம், அனைத்து ஜாதி, அனைத்து மொழியை சார்ந்த மக்களுக்கும், பொதுவாக அனைத்து மக்களுக்குமான ஆட்சி இறையாட்சி. அது அமையும். அப்பொழுது தான் மக்களுக்கு நீதி கிடைக்கும், இல்லாட்டா கிடைக்காது. நீங்கள் நீதியை தேடிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இல்லைன்னா நம்மளும் கண்டுங்கனாமல் நானும் போயிட வேண்டியதான் போல தெரியுது.
ஸோ இந்த 8ஆம் தேதி என்ன நடக்க போகுதுன்ற நம்ம எல்லாம் உற்று நோக்குவோம். நானும் அதில் இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா இறையாட்சி கண்டிப்பாக அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்தபடியாக சொல்ல மாட்டேன். நன்றி, வணக்கம்.